இப்போ நம்ம மாங்காய் இஞ்சி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 இல்லைனா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பருப்பு லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதிலேருந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 5 சிகப்பு வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 சிகப்பு வத்தல் சேர்த்தா போதும். இப்போ வத்தல் சேர்த்துட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், ப்ரௌன் கலராக, அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் இஞ்சி சேர்த்துக்கலாம். மாங்காய் இஞ்சி வந்து நம்ம தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாங்காய் இஞ்சியில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இல்லைனா அரை கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ நமக்கு மாங்காய் இஞ்சி துவையல் ரெடி. இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.